நம்ம தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில எந்த ஜாதி ஓட்டு அதிகமா இருக்காங்கன்னு தெரியணுமா? ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும்தானே நடத்துறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலையே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு குழப்பமா? கவலையே வேண்டாம். ஸ்டாலின் தலைமையில இருக்கும் திமுகவோட மாவட்ட செயலாளர் பட்டியல், ஒன்றிய செயலாளர் பட்டியல், வேட்பாளர்கள் பட்டியலை எடுத்து பார்த்தாலே எந்த தொகுதியில எந்த ஜாதி அதிகமா இருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா அதெல்லாம் விடுங்க. இப்போ திமுகவுல தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்களா? அதுக்கு 234 தொகுதிக்கும் 20 நட்சத்திர பேச்சாளர்களை அறிவிச்சிருக்காங்க. சமூக நீதி பேசுற திமுகவுல, சம நீதிக்காக போராடிய பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திமுகவுல, சமத்துவத்துக்காக குரல் கொடுத்த தந்தை பெரியார் வழிவந்த திமுகவுல சாதி அடிப்படையில நட்சத்திர பேச்சாளர்களை அறிவிச்சிருக்காங்க. சபாபதி மோகன், எழிலன் நாகநாதன், தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி சோமு, கலாநிதி வீராசாமி, பழனிவேல் தியாகராஜன், தயாநிதி மாறன், திண்டுக்கல் லியோனி எல்லா நட்சத்திர பேச்சாளர்களுக்கும் சாதி முத்திர குத்தி அவங்க சாதிக்காரங்க எந்த தொகுதியில அதிகமா இருக்காங்களோ அந்த தொகுதியில பொதுக்கூட்டம் போட்டு பேச போறாங்களா. அதாங்க சமூக நீதிங்கிற பேர்ல சாதி நீதி பேசுற திமுக பிரச்சாரமா. முதுகுளத்தூர், கோவில்பட்டி, திருப்பரங்குன்றம், விருதுநகர், ராமநாதபுரம், திருவாடானை உள்ளிட்ட தொகுதிகளை கணக்கெடுத்து தேவர் சமூகமும் நாயுடு சமூகமும் அதிகமாய் இருக்கிற தொகுதியில திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் சிறப்புரையாற்றுவாங்களாம். யாதவர் சமுதாய மக்கள் அதிகமா வாழக்கூடிய தொகுதியில அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் சிறப்புரையாற்றுவாராம். கோயம்புத்தூர் தெற்கு, கிணத்துக்கடவு, திட்டக்குடி, ஒரத்தநாடு, பேராவூரணி, ஆலங்குடி, மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் அப்படின்னு யாதவ சமூக மக்கள் அதிகமா வாழக்கூடிய தொகுதிகளை ராஜகண்ணப்பன் பேசுறதுக்கு கொடுத்திருக்காங்க. மறவர் சமுதாய மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதியில முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் சிறப்புரை நிகழ்த்த போறாராம். நிலக்கோட்டை, நத்தம், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, சிவகங்கை, திருப்பத்தூர், மானாமதுரை, போடிநாயக்கனூர், திருச்சுழி தொகுதிகள்ல பொன் முத்துராமலிங்கம் பேசுவார்னு அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் எம்பி AKS விஜயன், தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அதிக அளவு இருக்கிற கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, ராஜபாளையம், சிவகாசி, சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், தென்காசி, அருப்புக்கோட்டை, பரமக்குடி, ஒட்டப்பிடாரம், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட தொகுதியில திமுக சார்பா பிரச்சாரம் செய்வாராம். திமுக MLA இனிகோ இருதயராஜ் தன்னோட பிரச்சாரத்துல கிறிஸ்தவ மக்கள் அதிகமாயிருக்கும் திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி, திருவிக்கநகர், விருத்தாச்சலம், குறிஞ்சிப்பாடி, மயிலாடுதுறை, குளச்சல், பத்மநாபபுரம் தொகுதிகள்ல பேசுவாரா. நாடார் சமுதாய மக்கள் அதிகமா வாழக்கூடிய சாத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஆலங்குளம், ராதாபுரம், நாகர்கோவில் தொகுதிகள்ல முன்னாள் MLA மனோஜ் பாண்டியன் பேச போறாராம். அருந்ததியர் சமுதாய மக்கள் அதிகமா வசிக்கும் தொகுதியில திமுக MP அந்தியூர் செல்வராஜ் சிறப்புரையாற்றுவாராம். தாராபுரம், காங்கேயம், பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவினாசி, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், வால்பாறை, உடுமலைப்பேட்டை, வேடச்சந்தூர், சங்ககிரி தொகுதிகளை அவருக்கு கொடுத்திருக்காங்க. அமைச்சர் கோவி செழியன் ஆதி திராவிட சமுதாய மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய ஓமலூர், சீர்காழி, கடலூர், செய்யூர், அரக்கோணம், ஊத்தங்கரை, தளி, அரூர், கேவிக்குப்பம், செங்கம், வந்தவாசி, கள்ளக்குறிச்சி, கெங்கவல்லி தொகுதியில திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வாராம். திமுக MPயான MM அப்துல்லா இஸ்லாமிய மக்கள் அதிகமா வாழக்கூடிய தொகுதிகளான ஆயிரம் விளக்கு, திருவள்ளிக்கேணி, துறைமுகம், வாணியம்பாடி, ஆம்பூர், குன்னூர், அரவக்குறிச்சி, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், குடியாத்தம், கீழ்வேலூர், கடையநல்லூர், பாளையங்கோட்டை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்துல பேசுவாராம். மீனவ சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கும் கடற்கரையோர தொகுதிகளை எல்லாம் திமுகவின் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. RK நகர், திருவொற்றியூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், பூம்புகார், தூத்துக்குடி, நாங்குநேரி, கிள்ளியூர், கன்னியாகுமரி இந்த தொகுதியில எல்லாம் அவர் திமுகவோட சமூக நீதி கொள்கை பத்தி விளக்கமா விளக்கி பேசுவாராம். திமுக MPயும் தொழிலதிபருமான ஜெகத் ரட்சகன் வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமா இருக்கும் கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, ஸ்ரீபெரும்புதூர், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, மயிலம், மேட்டூர், வீரபாண்டி, நெய்வேலி, புவனகிரி, சோழிங்கநல்லூர், சோளிங்கர், ஆற்காடு, கிருஷ்ணகிரி, பெண்ணகரம் தொகுதிகளுக்கு போய் திமுக மேடையில பேச போறாராம். திமுக MPயான திருச்சி சிவா தேவர் சமுதாயத்தின் கள்ளர் மக்கள் அதிகமா வாழக்கூடிய தொகுதிகளுக்கு மட்டும் போய் திமுகவுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்வாராம். காரைக்குடி, திருமயம், திருமங்கலம், விராலிமலை, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், கம்பம், உசிலம்பட்டி, மன்னார்குடி, பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை தொகுதிகளை திருச்சி சிவா பேசுவார்னு அறிவிச்சிருக்காங்க.
கவுண்டர் சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கும் தொகுதியில எல்லாம் திமுகவின் கார்த்திகேய சிவசேனாபதி சிறப்புரையாற்ற போறார்னு அறிவிச்சிருக்காங்க. பரமத்தி வேலூர், குமாரபாளையம், ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, அந்தியூர், திருப்பூர் வடக்கு, கோயம்புத்தூர் வடக்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், தொண்டாமுத்தூர், ஒட்டஞ்சத்திரம், ராசிபுரம், நாமக்கல் தொகுதிகளை கார்த்திகேய சிவசேனாபதி பேசுறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதாவது மேடைக்கு மேடை சமூக நீதி பேசுறது, பெரியார் அண்ணா படங்களோட பாடம் நடத்துறது எல்லாம் சரிதான். வேட்பாளர் ஒதுக்கீட்டுல சாதி பார்த்தா கூட திமுகவை ஓரளவு ஏத்துக்கலாம். தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுல எதுக்கு சாதின்னு கேக்குறாங்க திமுக தொண்டர்கள். திமுகவுல இருக்கும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சாதி வேறுபாடு, சாதி பாகுபாடு இல்லாம இருக்கலாம். ஆனா திமுக தலைமை இப்படி நட்சத்திர பேச்சாளர்களை சாதி அடிப்படையில பிரிக்கிறாங்களேன்னு அறிவாலயத்து விசுவாசிகள் புலம்பிட்டு இருக்காங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.